ஹலோ காய்ஸ், நம்ம டிஜி கேமரா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு மிஸ்டர் SM தெரியும். அவரோட வீடியோஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவருக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அங்கே பார்க்கலாம். அவரும் இந்த வீடியோ போட்டிருப்பார். இந்த வீடியோவோட லிங்க்கு கூட நான் அனுப்புகிறேன். அவரும் போடுறேன்னாரு. நான் ஜெயிச்சா நானும் போடுவேன், நீ ஜெயிச்சா நீயும் போடுறா, தோத்தாலுமே போடணுண்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி இருந்தாலும் நான் தான் தோக்க போகிறோம் அப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தேன். நான் நூப்பு தான், எங்களுக்கு தெரியும். அவனும் ஓரளவுக்கு நல்லா ஆடுவான். டஸ்டிகில் படிப்பான் பாருங்க, மரம் நட்டி. அவ்வளோதான். நான் கூட செத்துட்டேன்னு நினச்சேன். ஹெட் அடிச்சு ஒரு வாட்டி சுற்றி பார்க்குறேன். வந்து போகிறான் சுற்றியும். ஐயோ ஆண்டவரே, அடிச்சிடணும். போடு மடிக்கடி சுற்றி பார்த்தீங்களா? நான் சுற்றிங் ரோல் போட்டு சுற்றாமல் நான் நூப்பு, அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் பக்கத்தில் இருக்கிற மிஸ்டர் SM மௌனிஸ் அவர் பேர். என் ஃப்ரெண்டு தான், கிளாஸ்மேட்டு தான். நானும் அவனும் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள். இது என்னோடய கெஸ்ட் ஐடி. நான் ரூம் க்ரியேட் பண்ணிட்டேன். நானும் என் தம்பி ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். அது அவன் என் தம்பி ஜெயிச்சிட்டான். ஒரு வாட்டி கூட என்னை ஜெயிக்க விடல. அந்த கடுப்பில் மறுபடியும் என் தம்பியை கூப்பிட்டான். அவனுக்கு ஊசி போடணுன்ட்டு சொல்லிட்டாங்க. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் கைஸ். அதனால தான் எங்கட இதமான இருக்கிற வாட்டா நீ இன்னைக்கு துரத்தி விட்றோம் பாருடி. ஹெட்ஷாட் தான்டா அடிக்கணும். அடிச்சு அடி தான். என்ன அவ்வளோதான் போடு. வேற ஒரு விக்டரி போடா வெளியேன்னு துரத்தி விட்டாச்சு இந்த மேட்ச்சு. அடுத்த மேட்ச் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஒவ்வொரு நொடியும் நமக்கு பக்குன்னு இருக்குதே காய்ஸ். ஓகே பார்க்கலாம். அவர் சொல்லியிருந்தார். நான் என்னோட கேம் ப்ளே பண்ணி அவரோட வீடியோ போடாம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஒரு 2 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்குது. அதே மாதிரி அவர் போட்ட வீடியோவுக்கும் நானும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அவருக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த 2 சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. 30 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி இருந்துச்சு. 32 வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ். ஏன் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்? உங்களுக்கு வீடியோ ஏதோ 1-2 தெரிஞ்சுன்னா லைக் பண்ணி விடுங்க கைஸ். எங்களுக்கு லைக்குக்கு கமெண்டு சப்ஸ்கிரைபுக்கு தான் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எதோ புரிஞ்சிச்சா லைக் பண்ணிவிட்டு போங்க, அவ்வளோதான். நானும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்துக்கிறான் நாட்டங்குது. நான் அதுக்கப்புறம் அவன் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இங்கெல்லாம் க்ளோவர் போடும்போது அந்த வீட்டுக்கிட்ட எட்டி பார்த்துட்டுக்கிறான். என்னை பார்த்துன்னுக்கிறான் அவன். எங்கடி மவனுக்கிற வாடடி ஒருத்தனை கூட மாட்டேன்டா சொல்லிட்டு அதான் பூந்துட்டான். நாங்கள் அப்போ தான் வீட்டுக்கு சந்திக்கிறோம். சரி சுற்றி போகலாம். சுற்றி போனால் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான். போய் அடித்தேன் பாரு. டமுக்கு டுமால் அம்மாள் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும்மா டும்பாக்கா அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும்பாக்கா. ஓகே, நம்ம 2 மேட்ச் வின் ஆகிட்டோம். இனிமேல் இல்லை, அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் வாய்ஸ் எடுக்கும்போது கொஞ்ச நேரம் வாயிலுக்கு வர மாட்டேங்க பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருது. கொஞ்சம் வேலை, அதனால் கட் பண்ணி தான் நான் போடுறேன். என்ன பண்ணுறது, வாழ்க்கை அப்படி. ஓடு தம்பி ஓடு. அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும்பால். போன மியூசிக் கேட்டிருப்பீங்க. ஸ்கூல் இல்லையாமே. போடு வேறு லெவலு. சம்மண்டி அடிச்சு விட்டான். போடவையா. அப்புறமேட்டு பார்த்தா தான் தாம்சனில் அடிச்சுட்டு இருந்துக்கிறான். அப்புறம் நம்ம மெடிக்கட்டை சுற்றி இது மாதிரி நடிச்சு எமௌண்ட்டு இல்லாமல் வச்சு நாங்க நான் குத்தி டைம் ஆயிடுச்சு. ஏறி போகலான்னு போயிட்டு
ஏன்னா அடிச்சு விடுவோம், நம்ம மேலே இருக்கோம். கைஸ் வீடியோ ரொம்ப லென்த்து, 12 நிமிஷம், அதனால் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். பட்டாசு தீபாவளிக்கு இன்றைக்கே வெடிக்கிறாங்கப்பா. போட்டு வர அட்ரா தம்பி போடுற ஊற்ற பாப்பா. நம்மக்கிட்ட இது இல்லை, மெடிக்கெட் ஹெல்த் இல்லை. ஆகையால் நாம் இப்போ மெடிக்கெட்டை சுற்றவும், அப்புறம் க்ளோவாலை போடவும், அப்புறம் கன்னை எடுக்கவும், அப்புறம் எடுத்து அடிக்கவும், பாங்கி அடிக்கவும். வேலை முடிந்தது. டண்டனக்கா. இது என்ன ட்ரெண்டுனா, அதாவது நீங்கள் என்ன பார்க்க தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. 1 versus சொன்னால் மிஸ்டர் எஸ்எம்மோடையா எப்படா தம்பி ஆட போகிற அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நானும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ மிஸ்டர் எஸ்எம் வேறு இருக்கிறான், எனக்கு எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. நானும் கட்டுப்பாயிட்டேன். எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு இது தான், பட் ஆனால் முடியாதையே, நினச்சிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு இருந்தேன். சேரா தம்பி போடுறா குளோவால் ஒருத்தனையும் விடாதா சொல்கிறா. டேக் அட் த மொமெண்ட் ஆஃப் த எல்லபிள். ஓகே கேஸ், மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்புறம் இன்னும் யார் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீட்டு மேலே ஏறி விளாண்டுக்கிறான் பைத்தியா. கிளாக் டவர்லேயும் பார்த்தீங்க நீங்கள், வீட்டு மேலே ஏறவே கூடாது. அதாவது 1 versus 1னா நேருக்கு நேர் ஆடணும். அதை விட்டுவிட்டு டபுக்குன்னு மெடிக்கெட்டை சுற்றணும். சரி டஸ்டிக்கில் எடுத்து வச்சு ஒரு ஹெட் அடிச்சிடலான்னு பார்த்தா பையன் வெளியே வர மாட்டேன்றான். போகிற தம்பிகளோ கீழே இறங்குவான். அடிச்சலாம் பார்த்தா உழுவுல. இவ்வளோதான், வேறு லெவல். டிடிக். என்னடா பாபாச்சு, எப்பறம் அடித்தேன். அதாவது மிஸ்டர் எஸ்எம்ஐ நான் தோற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் எஸ்எம்முக்கு நான் ஏதோ பண்ணி ஆகணும். அவருக்கு என்ன பண்ணலாம், அவருக்கு ஏதோ டாப்பப்பாச்சும் பண்ணி விடணும் எனக்கு இந்த லைஃப்பில். அதாவது என்னென்னா, நான் போட்ட வீடியோ எல்லாத்துக்கும் லைக்கும் போடுறாரு, போட்ட வீடியோ ஒரு இல்லாமல் அந்த கமெண்ட் பண்ணுறாருங்களா, அவ்வளோதான். அதில் தான் கைஸ், யாராச்சும் கமெண்ட் பண்ணுறீங்களா பாருங்கள் கைஸ். ஏதோ ஒரு பிடிக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் கமெண்ட் முக்கியம் கைஸ், யாருமே பண்ணுறதில்ல. கமெண்ட் அதிகமாக லைக் அதிகமாக கொண்டு வரவங்களுக்கு நான் டைமண்ட் செலவு பண்ணுறேன். இல்லாட்டி ஏதோ ஒரு பண்டிலுக்கு இது எடுத்து கொடுக்குறேன். மிஸ்ட்ரி ஷாப்பில் வருதாமே 22ஆம் மிஸ்ட்ரி ஷாப் வரும், அதில் நான் எலைட் கூட போட்டு தரேன் கைஸ். பட் ஆனால் நீங்கள் எது பண்ணணும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும், அப்புறம் அதிகமாக கமெண்ட் செய்யவும். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் பண்ணார், அவருக்கு போட்டு விடணும்னு நான் தோணுது, போட்டு விட்ருவேன். இனிமேல் வர வீடியோஸ்க்கும் நீங்கள் தொடராமல் போட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். மிஸ்ட்ரி ஷாப்பு நான் உங்களுக்கு பண்டில் எலைட் பாஸ் போட்டு தருகிறேன், அதை வைத்து என்ஜாய் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே கைஸ், என்ன பண்ணுறது, இதுதான் திரும்பிட்டு இருக்குது, ஒன்றும் புரியல. கர்மாந்திரம் திருப்பி சல்ல பண்ணுது. ஒரு நிமிடம் 2 மேட்ச் ஜெயிக்கணுமா? 2 மேட்ச் ஜெயிக்கணும். போடு 8 போடு. நான் எல்லோரும் சால்ட்டு ஒருத்தனோட காய்ஸ், நம்ம நூப்பும் சண்டை போடுகிறோம். அதை பார்த்து கொண்டு இருக்கிற ப்ரோவை இது நூப்பும் சண்டை போடும் அதை பார்த்து கொண்டு இருக்க ஒரு ப்ரோவை நாம் இங்கே வர வைக்கிறோம். அதாவது நான் இந்த இதில் என்ன சொல்ல வரேன்னா, நானும் நூப்பு அவனும் நூப்பு அடிச்சிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ப்ரோ, இந்த ப்ரோவில் ஏதோ ஒரு உங்கள் மாற்றம் தெரிகிறதா? அதாவது
அதாவது நான் என்ன சொல்ல என்றால் டும் 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 டும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னு சொல்ல மாட்டேன். டிடின் எங்கடா தம்பிக்கிறேன், நானும் தேடி தேடி பார்த்தோம். ஒருத்தன் எங்கடா பாப்பா இருக்கிறதா குளோபல் பாட்டனே 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 குளோபல் பாட்டனே. இன்றைக்கி என்ன ஹாப்பியாக இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு நல்லது நடந்திருக்குது, அதனால தான் ஹாப்பி. என்னன்னா அதிக மேஜிக் க்யூப்பில் துணி மரண மாசா விட்டுருக்காங்க. வேறு லெவலு. இப்போ பின்னாடி பின்னாடி அடிக்கிற நீ இருடி வரேன். இரு லோவில் அடிக்கிறான். சந்தன மேலரவு வேதா பூத்திருக்கு பறிக்க ஓவியாக இறந்தே மாநேரத்தினமே லா 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 லா. பின்னாடி சுற்றி போய் அடிக்கலான்னு பார்த்தா திடுன் 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 அடிச்சிடலாம். வட்டி போடு. ஒன் ஷாட் அடிக்கலாம், ஹெட் ஷாட் அடிக்கலான்னு பார்த்தா முடிக்க மாட்டாங்க. போச்சு, முடிச்சிடும் அவ்வளோதான். முடிச்சிட்டான். நம்மளை முடிச்சிடும் அவ்வளோதான். ஓகே காய்ஸ், என்ன பண்ணுறது, நம்பர் 2 மேட்ச் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். டே போகிற அவ்வளோதான்டா போகிற. விக்டரி டன். அடுத்தது 7வது ரவுண்டு வந்து விட்டது. 7வது ரவுண்டு நாம் தான் ஜெயிக்கணும் என்று வேண்டுகொண்டிருக்கிறோம். நம்ம குலதெய்வம் கோயிலை டடுக் ஆட்டன் போடு விடாருவாப்பா. இந்த பண்டில் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, அதாவது ஃப்ரீ டைமண்டில் ஒரு டைமண்ட் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு நான் இதை வாங்கிட்டேன். என்ன வாய்ஸ் இது பண்ணுற மாதிரிலா ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கிறேன். நீ என்னன்னு தெரில. டிடின் நல்ல ப்ரோ பிளேயர் மாதிரிலாம் நம்மளால் ஆட முடியலப்பா, என்னன்னு தெரில. போகிற அவ்வளோதான். பூயா. ஓகே காய்ஸ், சந்திப்போம். நான் உங்கள் டிஜே கேமர். பபாய்.